நீங்க நிக்கிதா மேல இந்த அளவுக்கு பிரியமா இருக்கீங்க. ஆனா எனக்கு தான் ரெண்டு மனசா இருக்கு. நான் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் சத்ரபதி சார் என் மேல எல்லாம் வருத்தப்படுவாரு. அதனாலதான் யோசிக்கிறேன். ஏங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நிக்கிதாவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பா நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ நான் அப்படிலாம் இருப்பேங்க. உங்ககிட்ட நான் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன். உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு பிளான் பண்றது, உங்க மேல அப்பாவுக்கு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்த ட்ரை பண்றதுன்னு இந்த மாதிரி எந்த தொந்தரவும் வச்சுக்க மாட்டேன். செவந்தி ப்ளீஸ் சொல்லுங்களேன் அக்கா. அது மட்டும் இல்ல செவந்தி, நிகிதா கௌதம் கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா நான் கூட உன்னை எதிரி மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ எதிர்பார்க்கிற மாதிரியே அன்பா அனுசரணையா நடந்துக்குவேன். நீங்க சொல்றத நம்பலாமா? சந்தேகமே இல்லாம நம்பலாம் செவந்தி. நான் ப்ராமிஸா சொல்றேன், இனிமே நான் உன் பக்கமே வரமாட்டேன். நான் உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு பொறுப்பா நடந்துக்குவேன். நிகிதாவை பிடிச்சிருக்குன்னு செவ்வந்திய சொல்ல வைக்கிறதுக்கு என்னமா நடிக்கிறா பாரு இந்த கேடி. செவந்தி, நானும் அக்காவும் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, எங்க மேல நம்பிக்கை வச்சு நிக்கிதாவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமே. சரி அண்ணி, மச்சானும் தெரிஞ்சிட்டேன்னு சொல்றாரு. பொங்கல் போனஸ் மாதிரி பூர்ணியும் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட எந்த வம்பு தும்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்றா. அப்படிங்கிறப்ப என் வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடுற மாதிரி தெரியுது. மச்சானுக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன். அதான் என் வீட்டுக்காரரே என்னையும் என் தம்பியையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா உன்கிட்ட சொல்றாருல்ல, அப்புறம் என்ன, சரின்னு சொல்ல. சொல்லுங்க செவந்தி. ஆமாமா, நான் என் வாழ்க்கை அனுபவத்தை வச்சு சொல்றேன். எத்தனையோ மொடா குடிகாரனா நான் பார்த்துருக்கேன். அவனுங்களே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டினான திருந்திடுறானுங்க. அவனுங்களே திருந்தி வாழ்றப்போ தம்பிக்கு என்ன திருந்திடுவாப்ல. அப்படி சொல்லுங்க அங்கிள். செவந்திக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லுங்க. உண்மையை சொல்றேன் செவந்தி, எங்க காலத்துல இப்படி பொறுப்பு இல்லாம சுத்துறவனுங்களுக்கு ஒரு கால் கட்ட போட்டா அவன் திருந்தி நல்லவனா வாழ்வான்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. சூப்பர் அங்கிள். இன்னும் என்னம்மா யோசிக்கிற? எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமா சத்ரபதி சார் கிட்ட நிகிதாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லு. செவ்வந்தி, ரெண்டு பேரும் கெஞ்சறத பார்த்தா எனக்கே மனசு இறங்கிருச்சுடி. பொழைச்சு போகட்டும். அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. பாட்டி, தேங்க்யூ பாட்டி. சரி பாட்டி, எல்லாரும் சொல்றதுனால நான் நம்புறேன். இங்க பாருங்க கௌதம், நீங்க திருந்திட்டீங்கன்னு சொல்றது உண்மையா இருக்கணும். பூர்ணி, உனக்கும் தான். இடையில ஏதாவது நீங்க என்கிட்ட நடிச்சீங்க, பொய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சது, கல்யாணம் நடக்கிற நேரத்துல கூட நான் தடுத்து நிறுத்துவேன், பாத்துக்கோங்க. அம்மா தாயே, நாங்க உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். அதுல எந்த பொய்யும் கிடையாது. நீ சட்டப்புட்டுன்னு சித்தப்பாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரி, நான் உடனே சத்ரபதி சாருக்கு கால் பண்ணி நிகிதா கௌதம் கேத்த ஜோடிதான்னு சொல்லிடுறேன். தேங்க்ஸ் செவந்தி. இப்பவாது சரின்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம். அக்கா. மாமா. பரவாயில்ல, உட்காருங்கம்மா. இருக்கட்டும் மாமா. ஏமா, உங்க ரெண்டு பேர்கிட்டையும் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்காருங்கம்மா. மாமனார் கிழவனுக்கு எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கறாங்களாமா. அத பார்த்து அந்த பெரிய மனுஷனை பெருந்தன்மையா உட்கார சொல்றாரு. இந்த அக்கா போற சகிச்சுக்கிறது தான் பெரும் கொடுமையா இருக்கு. எல்லாம் என் கிரகம். அம்மா செவந்தி, நாளைக்கு தைப்பொங்கல். எப்பவும் உன் கையால தான் பொங்கல் வைப்போம். ஜாமான்லாம் வாங்கிட்டியா? இல்ல மாமா,
அண்ணனும் அண்ணியும் ஃபோன் பண்ணி பொங்கு சாமான்லாம் எதுவும் வாங்க வேண்டாம், பொருந்த வீட்டு சீரா நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஓ, அவங்களே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா மாமா. கிருஷ்ணாவும் ராதாவும் ஒவ்வொரு வருஷ பொங்கலுக்கும் தவறாம பொங்கல் சீர் எடுத்துட்டு வந்து செவந்திக்கு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அந்த முறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செவந்தி, நாளைக்கு உங்க கையால பண்ண போற பொங்கலை சாப்பிடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சிந்து, அண்ணி பொங்கல் சூப்பரா பண்ணுவாங்க. நீங்க மூலிகை பிரியாணி பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்னா அண்ணி சக்கரை பொங்கல் செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட். ரகு, இல்ல பொங்கல் நல்லா பண்ணுவேன் அவ்வளவுதான். ஆனா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு அவ கையால பொங்கல் வைக்கிறத பத்தி இதுங்கெல்லாம் பெருமையா பேசிக்குதுங்க. இந்த வருஷம் இவள பொங்கல் வைக்க விடக்கூடாது. அப்புறம் மாமா, ஆ? அது என்ன வருஷம் வருஷம் இவதான் பொங்கல் வைப்பாளா? ஏமா, செவ்வந்தி இந்த வீட்டு மூத்த மருமகங்கிற முறையில ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? இவ இத்தனை வருஷம் பொங்கல் வச்சது போதும். இந்த வருஷம் பொங்கலை நான் வைக்கிறேன். என்ன சொல்ற பூர்ணி? நீ பொங்கல் வைக்க போறியா? ஆமா, அதத்தானே இப்ப சொன்னேன். எதுக்கு திரும்பவும் கேக்குற? இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ இப்படி எல்லாம் காமெடி பண்ணா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? நான் தான் பொங்கல் வைப்பேன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்கா? நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க.